வணக்கம். வடக்கற்கையில போயிடுச்சு. எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு வணிகம், இந்தியாவோட எல்லா வணிகமுமே எல்லாமே வடக்கன்கள் கையில போயிடுச்சு. முக்கியமா அதானி, அம்பானி. பெரிய பெரிய கம்பெனி, மிலிட்டரி தயாரிப்பு, அணு ஆயுதம்லேருந்து எல்லா தயாரிப்புகளுமே அவங்க கிட்ட தான் இருக்கு. கப்பல் தயாரிப்பு எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. இது எல்லாமே தமிழர்கள் உருவாக்கினது. இப்போ அவங்க கைக்கு போயிடுச்சு. அதிமுக்கியமான ஒரு விஷயத்தையும் எடுத்துக்க போறாங்க. அதுதான் இதயம் நல்லெண்ணெய். இதயம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அரிசி, பருப்பு எல்லாமே தயாரிச்சு கொடுக்குறாங்க. இந்தியர்களோட தான். அந்த கம்பெனியையும் அதானிக்கு கொடுக்க போறாங்க. அதானி ரிலையன்ஸ் வாங்கிடுச்சு. இதே மாதிரி அரிசி பருப்பு வகைகளையும் ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க. இப்ப நம்ம எல்லாமே வரி வந்து அவங்கக்கிட்ட தான் கட்டுறோம். ஈரோட்ல தான் மஞ்சள். அந்த மஞ்சளை நம்ம வந்து நம்மளால வாங்க முடியல. அவங்க விலையை நிர்ணயிக்கிறது வடக்கர்கள் தான். அது மாதிரி திருப்பூர்ல காட்டன், பஞ்சு, இது உற்பத்தி டிஷர்ட்ல இருந்து எல்லா வித உடுப்புகளும் அவங்க நிர்ணயிக்கிறது தான். அப்படியே போட்டுட்டாங்க திருப்பூர்ல. இன்னும் 2 வருஷத்துல பீகாரிஸ் நாங்க தான் இதை எடுத்துக்க போறோம்னு. ஏன்னா அங்க வேலை செய்யறதும் பீகாரிகள் தான், அங்க மில் ஓனர்களும் பீகாரிகள் தான், வடக்கர்கள் தான். தேங்காய் உற்பத்தியும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க விலைகள் எல்லாம். மூலிகை வகைகள், வேப்பிலை, கசப்பானது. சிறியானங்கை பெரியானங்கைன்னு 2 இலை இருக்கு. அதுவும் அவ்வளோ கசப்பானது. அது சாப்பிட்டா வயிற்றுக்கு உள்ள உபாதைகள், உள்ள இருக்கிற பாக்டீரியா எல்லாமே கொன்னுடும். ஆனா அதை வந்து தினப்படியில சேர்த்துக்கவும் கூடாது. ஆனா ஈஷால வந்து தினம் தினம் வந்து வேப்பிலையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேப்பிலை பொடியை தினம் கொடுக்குறாங்க. ஏன்னா அது வந்து பாக்டீரியாவையும் கொன்னுடும், விந்தணுக்களையும் கொன்னுடும். பெண்களோட அந்த மலட்டுத்தன்மை வந்துடும். இதை தான் அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. ஜக்கி வாசுதேவே எல்லா ப்ரோக்ராமையும் சொல்றாரு. உலகமே ஓவர் பாப்புலேட்டடா இருக்கு. இந்த பெண்கள் எல்லாம் பிரெக்னென்ட் ஆகாம இருந்தாங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் ஓப்பனாவே சொல்றாரு. நன்றி.